கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே பரிசுத்தமான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய விசுவாச பாதையில் ஹைரம் எட்சன் ஏசாயா 51:9 எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் பொய்யமே, முந்தின நாட்களை பார்க்கிலும் எழும்பினபடி எழும்பு. ஹைரம் எட்சன் என்பவர் ஒரு விசுவாசி. இவர் 1844 ஆண்டு அக்டோபர் மாதம் 22 ஒரு கூட்ட விசுவாசிகளோடு தன்னுடைய வீட்டு தோட்ட கட்டிடத்தில் காத்திருந்தார். அன்று இயேசுவானவர் 2ஆம் முறை வராதபடியால் இருவரும் இவரோடு இருந்தவர்களும் கண்ணீர் விட்டு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அதாவது 1844 அக்டோபர் மாதம் 22 இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அன்று இயேசுவானவர் 2ஆம் முறை வராதபடியால் இருவரும் இவரோடு இருந்தவர்களும் கண்ணீர் விட்டு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இவரும் இவரது நண்பர்களுமாய் சேர்ந்து ஒரு சோழ வயலின் நடுவே நடந்து கொண்டிருந்தனர். அவ்வேளையில் இயேசுவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பிரசுரத்தில் ஊழியம் செய்ய செல்லுவதும் தரிசனமாய் காட்டப்பட்டது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, என்ன ஒரு ஆச்சரியமான அனுபவமாய் இருந்தது. கேப்டன் பேட்ஸ் இவருக்கு ஓய்வு நாள் சத்தியத்தை அறிமுகப்படுத்தினார். அச்சகம் என்று தீர்மானித்த போது ஹைரம் எட்சன் தன் வீட்டையும் தோட்டத்தையும் விற்று அந்த பணத்தை கொண்டு சபை தலைவரிடம் கொடுத்தார். கனடா நாட்டிற்கு அட்வென்த் சத்தியத்தை முதலாவது எடுத்து சென்றவர் ஹைரம் எட்சன். யோசுவா 1805 ஆண்டு மே 19 ஜோஷுவா ஹைம்ஸ் பிறந்தார். 1839 ஆண்டில் வில்லியம் மில்லர் போஸ்டன் பட்டணத்திற்கு வந்து இயேசுவின் அதிசீக்கிர வருகையை குறித்து பிரசங்கித்தார். இதை கேட்டு யோசுவா ஹைம்ஸ் வில்லியம் மில்லரோடு சேர்ந்து நானும் ஊழியம் செய்ய தீர்மானித்தார். யோசுவா ஹைம்ஸ் காலங்களின் அடையாளம் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். 1844 ஆண்டு அக்டோபர் 22 இயேசுவானவர் வராதபொழுது மற்றவர்களைப் போல இவர்களும் ஏமாந்து போனார். யோசியா லிச் அட்வென்த் இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு ஊழியக்காரர். யோசியா லிச் 1838 ஆண்டு இவர் ஒரு கட்டுரையில் வேதத்தின் அடிப்படையில் துருக்கிய சாம்ராஜ்யம் 1840 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 வீழ்ச்சியடையும் என்று திட்டவட்டமாக எழுதினார். ஃப்ரெட்ரிக் வீலர் இவரே சரித்திரத்தின் முதல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் போதகர் என்று கருதப்படுகிறது. சகோதரி ரேச்சல் ஓக்ஸ் என்பவர் மூலம் ஓய்வு நாள் சத்தியம் அறியப்பட்டது. அவர் கூறியது சரியே என்ற தேவன் அவருக்கு உணர்த்தினார். தனது 100 வயதில் மரித்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் சாட்சியாக வாழ்வோம். இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.